அன்பரசு வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வராதீங்க, விஜய் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்றாரு. அதுக்கு அன்பரசு வந்து, மாமா நீங்கள் என்ன மாமா, நான் மன்னிப்பு கேட்க தானே மாமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை நம்புறதோ பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. விஜய் வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அவன் செம்ம கோவத்தில் இருக்கான் அவங்க மேலே. தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடுறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு, என்னம்மா இது, அப்பா இப்படிலாம் பேசுகிறாரு, அவர் மன்னிப்பு கேட்க தானம்மா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராதா. நான் பேசுகிறேன் அப்பா கிட்ட, மாப்பிள்ளை இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ள, பார்த்துக்கலாம் பேசிக்கலாம், சரிங்க அத்தை அப்படின்றாரு. அவரும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய் வந்து நேராக பார்க்குறாரு. பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் நம்ம காவேரி அப்படியே உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து விஜய்க்கு செம்மையாக கோவமாக வருது. காவேரி அப்படின்றாரு. உடனே விஜய் பார்த்துட்டு காவேரி எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. உடனே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க அப்படின்றாரு. அதுக்கு வந்து விடுங்க விஜய், என்ன முதல்ல நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு. எதுக்காக இங்கேருந்து கிளம்ப போகிறேன், நான் அதான் போகிறேன்ல, என்னை விடுங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் போக முடியாது, என்னை விட்டு போகலான்னு பார்க்குறியா, என்னை வேற ஒருத்திக்கு கொடுத்துட்டு நீ பாட்டுன்னு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு எப்படி, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. குழந்தை மேலே சத்தியம் பண்ண அளவுக்கு போயிட்டல நீ அப்படின்னு ஒன்றுமே கரெக்டாக அங்கே வெள்ளா வராங்க. வெள்ளா பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி, நான் எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்லிட்டேன் காவேரி அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ண வேணிலா அப்படின்னு வேறு வழி தெரியல எனக்கு. இங்கே பாரு, நீ என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தது வரைக்கும் கரெக்டு தான், நீ கரெக்டாக சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி நீ விலகிட்ட, அதனால் இப்போது சத்தியம்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், நீ விஜயும் நீயும் ஒன்றா வாழணும், நீங்கள் தான் நல்ல கப்பிள்ஸு. உண்மையிலே சொன்னால் நான் லவ் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு விஜயை நீ நல்லா ஆழமாக லவ் பண்ணது நீ மட்டும்தான், உன் காதலுக்கு முன்னாடி என் காதல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி, நீயும் விஜய் சந்தோஷமாக வாழணும், உனக்கு வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு கூட நீ விலகி போக பார்த்த, சொன்ன சத்தியத்துக்காக. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவ காவேரி அப்படின்றாங்க. இங்கே பாரு, விஜய் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு, தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகிற வெள்ளா அப்படின்னோடனே, நான் போயிட்டு வண்டியில் உட்காந்துருக்கேன், நீங்கள்லாம் 2 பேரும் நல்லா பேசிட்டு பொறுமையாக வாங்க, இல்லை நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுறேன், ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால் எங்கிட்ட போய் பேசிட்டு பொறுமையாக வாங்க, புரியுதா அப்படின்னு. இந்த டைமில் ஆட்டோ நான் பார்த்துக்கிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க காவேரி. ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காவேரி, ஒன்றும் புரியலையே உனக்கு, வெண்ணிலா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் தலையிட மாட்டா, அவள் ஏற்கனவே முடிவு பண்ணி தான் உங்ககிட்ட சொன்னான், இதுக்கப்புறம் வெண்ணிலா சாப்டர் வந்து நம்மளுக்கு கிடையாது, அதனால் இதுக்கப்புறமாவது தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத காவேரி, என்னை அவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. உன்னை வந்து கையை பிடிக்கிறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்புறம் சாரியே இப்படி கேட்கணும், என்ன நீ சும்மா கையை பிடிச்சி கேட்குற அப்படின்னு. என்ன விஜய் நீங்கள் அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு. அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு, சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னை விட்டுட்டு இதுக்கப்புறம் போகணுன்னு நினச்சேன், அவ்வளோதான், குட்டி பாப்பாவும் கூட கூட்டின்னு போயிடலாம் நினச்சியா, என்கிட்ட காட்ட முடியாமல் பண்ணலான்னு நினச்சியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை விஜய், பின்ன எதுக்காக இப்படிலாம் பண்ண, என் பாப்பாவை நான் பார்க்கக்கூடாதா, இங்கே பார், என் பாப்பா எனக்கு ரொம்ப முக்கியம், உனக்கே தெரியும்ல, நான் பாப்பா பார்க்க இப்படிலாம் ஆர்வமாக இருக்கேன், எப்படி உனக்கு மனசு வந்தது என்னை வந்து இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. சாரி விஜய், நான் அதான் சொல்கிறேன்ல சாரின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சாரிங்க ப்ளீஸுங்க அப்படின்னு. சரி நீ இனிமேட்டு கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் சரியா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பிரியவே கூடாது. சரி நான் எங்கள் வீட்டுக்கு போட்டோமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ நம்ம வீட்டுக்கு வா, கொஞ்ச நேரம் என் கூட இரு காவேரி. இல்லைங்க ப்ளீஸுங்க, நான் போகிறேன், இங்கே பார், வெண்ணிலாவும் ஊருக்கு போகிறா, அவங்க மாமா வந்திருக்காரு, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போவேன், அதனால் வெண்ணிலா கிளம்பிடுவா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரம் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, அதனால் நீ வீட்டுக்கு வரணும் காவேரி, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆமாம் காவேரி ப்ளீஸ் சொன்னால் கேளு அப்படின்னு யோசிக்கிறாங்க.